நாடக சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி விஜயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவான முடிவு எடுக்கணும். அதனாலதான் இந்த குழந்தைய பிரெக்னென்ட் ஆனதை நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு விஜய், என்ன காவேரி சொல்ற? அப்பனா உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? நீ தான் முக்கியம், நீ தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் ஏன் காவேரி என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்லங்க, நீங்க எனக்கு புரியுதுங்க. அதாவது நீங்க உங்க மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை வெண்ணிலாவா காவேரியா அப்படி சொல்லி நீங்க முடிவெடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த குழந்தை வந்து தடையா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் எப்பவுமே ஒரே முடிவுதான், தெளிவா தான் இருக்கேன். நீ தான் இந்த ஜென்மத்துல என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உன்னை காவேரி சந்தோஷப்படுறாங்க. சரி காவேரி, அது இருக்கட்டும். நீயே வந்து என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னு சொன்னல, என்கிட்ட நீ கர்ப்பமா இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சா எப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. உடனே காவேரி, அதாவது எப்படி சொல்லியிருப்பேன்னா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு உடனே விஜயோட கையை வாங்கி வயித்துல வச்சுட்டு உடனே விஜய் கிட்ட சைகை காமிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கும்போது, அதாவது நமக்கு ஒரு குட்டியா ஒரு விஜயோ காவேரியோ வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இங்க காதை வச்சு பாருங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே குழந்தை காதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜய். காவேரி, உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காவேரி. இப்படி இருக்கும்போது உன்னை கைவிட்டுருவேன் நீ எப்படி நினைப்ப? இது நினைச்சது தப்பு காவேரி, இப்படி எல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் காவேரி இருக்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தப்பான முடிவு எடுப்பேன்னு நீ நினைக்காத காவேரி. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். இந்த வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாவே முடிவு கட்ட போறேன். வெண்ணிலாவுக்கும் அதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ராகினி பசுபதி வந்து வெண்ணிலாவை டெஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் விடாம நான் ஏதாவது பண்ணணும். இப்ப கூட அக்ரிமெண்ட் விஷயம்னா அந்த பசுபதி தான் வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சரிங்க, அதை பத்தினா யோசிச்சு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அதனாலதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால நானே பிரெக்னென்ட் ஆன விஷயத்த உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, இது உங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க, நான் எப்படி சொல்லியிருப்பேன், இந்த சுச்சுவேஷன்ல எப்படி அம்மா கிட்ட சொல்ல முடியும், அம்மா அதை எப்படி ஏத்துக்குவாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அதனால நான் சொல்லல அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், சரி காவேரி, நான் தாத்தாவுக்கு சொல்லவா, தாத்தா பாட்டிக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே இப்ப நம்ம சொன்னோம்னா நம்ம குழந்தைக்கு அந்த ராகினி பசுபதினால ஏதாவது பிரச்சனை வருமானு எனக்கு பயமா இருக்குங்க. அதனால இப்ப சொல்றது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி பயந்துகிட்டே சொல்றாங்க. என்ன காவேரி, அப்பனா இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னா எப்படினாலும் எல்லாத்துக்கும் ஒரு நாள் தெரியதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. தெரியும் போது தெரியட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல, இது தாத்தா பாட்டி கிட்ட சொன்னா தாத்தா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏற்கனவே அந்த வெண்ணிலா விஷயத்துல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நம்ம 2 பேரும் எப்ப சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்ம குழந்தையும் நம்ம 2 பேத்தையும் சேர்த்து வைக்கும். நம்ம உங்க அம்மா கிட்டையும் சொல்லலாம். இதை பத்தி பேசி நம்மள சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சரி, நம்ம பேசலாம். நல்ல பையனா நானே பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். முடிச்சு வச்சாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிங்க, அதை சீக்கிரமா செய்யுங்க. அப்பதான் வந்து நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. உடனே டாக்டர் வர்றாங்க. உடனே காவேரியை செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, இவங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலும் இவங்க சாப்பிடாம இருக்காங்களான்னு கவனிக்காம இருக்காதீங்க. வேலைக்கு நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை நல்லா ஹெல்த்தியா வளரும். நான் ஒரு சில மெடிசன் தான் எழுதி தரேன், அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கே கர்ப்பமா இருக்குதுன்னு தெரியாம இருந்திருக்கீங்க தன்னால அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விஜய திட்டுறாங்க. இனிமேல்னாச்சும் ஒய்ஃபை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரிங்க டாக்டர், நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படி அடுத்த தடவை பாருங்க அந்த காவேரி வரும்போது எப்படி நான் பாத்துக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி அவ நல்லா கெல்த்தியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே விஜய் காவேரியை கூப்பிட்டு, காவேரி நீ வந்து என் கூட இரு, நீ அங்க வந்து அவங்க உள்ளவங்கன்னா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா, நீ சாப்பிட்டியா இல்லையானே தெரியாம இருக்குது. அப்படி இருக்கும்போது என் கூட இருந்தாதான் நான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும். வா காவேரி, நீ என் கூட வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க, இங்க நான் வந்து வெண்ணிலா கிட்ட பேசி பாக்கட்டுமா, ஒருவேளை நான் பேசினா அவங்க மனசு மாறலாம்னு மாறும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல இல்ல காவேரி, இந்த டைம்ல நீ வந்து அவங்க கிட்ட பேச வேண்டாம். நீ வாட்டில உன்னுடைய உடல்நிலை வேற இப்ப சரியில்லை, இந்த நேரத்துல நீ டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை அவ ஏதாவது பேசினாலும் நீ வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, அதனால நீ பேச வேண்டாம் காவேரி அப்படி சொல்றாங்க. இல்லங்க, நான் பேசணும்னா ஏதாவது மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க எதுவும் பேசினாலும் நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி வா, உன்னோட ஆசை யாருக்கு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே வெண்ணிலா பார்த்துட்டு இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகினி, இவளை எதுக்கு விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்த்துட்டு தாத்தாவும் பாக்குறாங்க. தாத்தா காவேரியை விஜய் கூப்பிட்டு வந்தனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாமா வீட்டுக்கு, எப்படி இருக்கமா,
என்ன நீ எப்படி இருக்குன்னு நினைச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த மீடியாக்காரங்கன்னா மாத்தி மாத்தி என்னென்னமோ நியூஸ்ல போட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன்னம்மா அப்படி சொல்றாங்க. இல்ல தாத்தா அதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் இல்ல. இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் தாத்தாவும் சரிம்மா பாட்டியும் பார்த்துட்டு காவேரி எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை விட்டு போனதுல எனக்கு மனசே சரியில்லை. இப்பதான் உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வெண்ணிலா கிட்ட பேசுறாங்க. எனக்கு தெரியுது நீங்க விஜய மறக்க முடியாம தவிக்கிறது. ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து விஜயும் நீங்க விஜய விட்டு பிரிஞ்சு போகும்போது விஜயால உங்களை மறக்க முடியல தெரியுமா உங்களுக்கு? நீங்க எதுக்கு விஜய விட்டு போனீங்க? யாரு மிரட்டனா நீங்க எதுக்கு விஜய விட்டு போகணும்? அப்படி போனது நீங்க தான். உங்க மேலதான் தப்பு. அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் மேல பழி சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. வெண்ணிலா அப்படி நான் போனாலும் அவர் எதுக்கு என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே காவேரி அவர் ஒண்ணு உங்களை மறந்துட்டு கல்யாணம் பண்ணல. அவரு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தாத்தாவை பாட்டியும் விஜய் இப்படி குடிச்சிட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாம உடனே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா விஜய் வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு பண தேவை இருந்துச்சு. அதனால 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாங்க. அதனாலதான் வந்து நான் இதுக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? அப்பனா பணம் வாங்கிட்டு நீ 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு பொண்டாட்டியா இருந்த. அப்பனா அது முடிஞ்ச நீ கிளம்பி போக வேண்டியதானே? இப்ப விஜய் ஏன் கூட வாழறதுக்கு என்ன ஏத்துக்க வேண்டியதானே? ஆனா ஏன் விஜய் இப்ப வந்து ஒன்னதான் பெருசா சொல்றாரு, என்ன ஏத்துக்கவே மாட்டாரு. விஜய் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனேவும் காவேரி இதுதாங்க உண்மை. இதை நீங்க ஏத்துதான் ஆகணும். ஏன்னா வந்து நாங்க 2 பேரும் பிரிக்காம தான் கல்யாணம் பண்ணோம். ஏன்னா நாங்க ரொம்ப எதிரும் புதிரமா தான் இருந்தோம். ஒரு பாயிண்ட்ல எங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு தெரியல. நாங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ வேற ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்க வந்து விஜய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம்? அவங்க வந்து நீங்க லவ் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்றேன், இது மோதிரம் கல்யாணம் பண்றதுக்கான சாட்சி அப்படின்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து உண்மையிலேயே என்னதான் விஜய் கல்யாணம் பண்ணிருக்காரு? அவர் அக்ரிமெண்ட் போட்டாருன்னு சொல்றீங்களே, அவர் அக்ரிமெண்ட் போட்டதே அவரே மறந்துட்டாரு. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் செல்லாது. எங்க 2 பேத்துக்குள்ள மனசெல்லாம் ஒத்து போயிருச்சு. அப்பனா இப்படி அக்ரிமெண்ட் எல்லாம் செல்லும் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன். விஜய் வந்து வெண்ணிலா தான் வேணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நான் வந்து வெளியே போகலான்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து விஜய் வந்து தெளிவாதான் இருக்கிறாரு. நான் தான் வேணும்னு சொல்லும் போது எப்படிங்க நான் விலைக்கு போக முடியும்? என்னால விலைக்கு போக முடியாது. அதனாலதான் வெண்ணிலாவை அவர் எவ்வளவு தூரம் லவ் பண்ணாரோ அதுக்காக தான் வந்து நான் உங்களை ஹோம்ல இருந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு கூட வந்தேன். அவர் முன்னாடி நிப்பாட்டினேன். அவரு 2 பேத்துல யாருன்னு தெளிவான முடிவு அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கையிலே தான் விட்டேன். இப்ப வந்து அவர் வந்து காவேரி சொல்லும் போது நான் எப்படி விலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட காவேரி பேசுறாங்க. வெண்ணிலா ஏங்க நான் அவ்வளவு தூரம் எனக்கு லவ் பண்ணதான் சொல்றாங்கல்ல, அப்பனா உங்களை விட்டு வெளியே போக வேண்டியதானே அப்படி சொல்றாங்க. அப்பனா என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க உங்களை லவ் பண்ணது பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மை. இப்ப வந்து நாங்க 2 பேத்துக்கும் லவ் பண்ணதுக்கும் சாட்சியா என் வயித்துல ஒரு குழந்தை விளையாடுது. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி என்ன கைவிட்டுட்டு போவாரு? விஜய் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா உடனே அழுகுறாங்க. இனிமேலும் நான் உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து மனசு மாறிடுறாங்க. இந்த நேரத்துல விஜயும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து வெண்ணிலா மனசை மாத்திர நினைச்சு சரிங்க இனிமேலும் நீங்க வருத்தப்படாதீங்க, உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல பையன் வருவான் கண்டிப்பா, விஜயும் உங்களுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா அழுதுகிட்டு இருக்காங்க.